24வது ശ്ലോകം. യഹ ഉദ്ധരേത് കരം രാജാ പ്രജാ ധർമ്മേഷു അശിക്ഷയൻ പ്രജാനാം ശമലം ഭുങ്ക്തേ ഭഗം ച സ്വം ജഹാതി സഹ. യ ഉദ്ധരേത് കരം രാജാ പ്രജാധർമ്മേഷ്വശിക്ഷയൻ പ്രജാനാം ശമലം ഭുങ്ക്തേ ഭഗം ച സ്വം ജഹാതി സ. പ്രജാഹ പ്രജകളെ ധർമ്മേഷു அவ செய்யற கர்மங்களில சிக்ஷயன் அப்படின்னு சொன்னா நல்லதை சொல்லி கொடுத்து செய்யிப்பிக்கிறவன். அசிக்ஷயன் அப்படின்னா பிரஜகளுக்கு நல்லதை சொல்லி கொடுத்து அவளை நேர்வழிக்கு நடத்தாத்தவன். வேணுன மாதிரி இருந்தானா என்ன நடக்கும் அப்படிங்கிறதாக்கும் இந்த ஸ்லோகம். பிரஜாஹ பிரஜകളെ ധർമ്മേഷു അവ ചെയ്യற കർമ്മങ്ങളില അശിക്ഷയൻ പ്രജകൾക്ക് നല്ലത ചൊല്ലിക്കൊടുത്ത് അവളെ നേർവഴിക്ക് നടത്താത്ത യഹ ഏതൊരു രാജാ രാജാ ஜனங்களுக்கு நல்லதொன்னும் செய்யாதக்கு இருக்கிற ராஜா கரம் அப்படின்னாக்கா கப்பம் நிகுதி டாக்ஸ் அப்படின்னு அர்த்தம். கரம் உத்தரேது டாக்ஸ் மட்டும் வசூல் பண்ணினானாக்கா என்ன நடக்கும்? ஜனங்களுக்கு நல்லதொன்னும் செய்யாதக்கு அவாகிட்டேந்து நிகுதி மட்டும் பிரிச்செடுத்தானா என்ன சம்பவிக்கும்? டாக்ஸ் மட்டும் கலெக்ட் செய்யறது அப்படிங்கிறது சஹா செல்ஃபிஷான அந்த ராஜாவோட அந்த பிரவൃத்தி பிரஜானாம் பிரஜகளோடு சமலம் பாபம் அப்படிங்கிறத புங்க்தே அந்த ராஜா அனுபவிக்கிறதுக்கான வழி இருக்கிறது. பிரஜகளோடு பாபம் ராஜாவை வந்து சேருறது. பிரஜகள் பாபம் செஞ்சானா രാജാവാക്കും അത് അനുഭവിക്കണം. ആകയാൽ നിങ്ങൾ ആരും പാപപ്രവൃത്തികളെ ചെഞ്ചിടക്കൂടാതെ എന്നോട് സ്ട്രിക്റ്റ് ഓർഡർ ആക്കുന്നത്. സ്വന്തം രാജാവോട് ഭഗം ഗുണത്തെ அப்படி இல்லைன்னா புண்ணியத்தை ஜஹாதி രാജാവുക്ക് പാപം ചെയ്യற പ്രജകളാല് ഉപേക്ഷിക്കേണ്ടി വരും. രാജാ എത്രയെത്രയോ പുണ്യപ്രവൃത്തികൾ പല പല ജന്മങ്ങളിൽ செஞ்சிட்டாக்கும் ഉന്നതமான அந்த രാജപദവിയിல ഞെളിഞ്ചൊക്കാരத்துக்கு രാജാവുக்கு സാധിക്കരുത്. പാപം ഇൻക്രീസ് ആയിട്ട് പുണ്യം തീരർത്ത രാജപദവിക്ക് ഭ്രംശം സംഭവിക്കും. രാജാ രാജപദവിയിലേந்து സ്ഥാനഭ്രഷ്ടനായിടുവൻ. വേനന மாதிரி அப்படின்னு கூடியும் நமக்கு இங்க கூட்டிச்சேர்க்கலாம். பிரஜகளை நன்னா காப்பாத்தாத ராஜாவுக்கு பிரஜகளோடு பாபத்தை സ്വീകരിക്കേണ്ടി വരും. பிரஜகளை நன்னா காப்பாத்தாதக்கு பிரஜகள் கிட்டேந்து டாக்ஸ் மட்டும் வசூல் பண்ற வசூல் ராஜாவா இருக்கிறவாளுக்கு பிரஜகள் செய்யற பாபபலன் അനുഭവിക്കേണ്ടി വരത്താൻ ചെയ്യും. 25வது ശ്ലോകം. തത് പ്രജാഃ ഭർതൃപിണ്ഡാർത്ഥം സ്വാർത്ഥം ഏവ അനസൂയവഃ
കുരുത അധോക്ഷജദിയഃ തർഹി മേ അനുഗ്രഹഃ കൃതഃ തത്പ്രജാഭർതൃപിണ്ഡാർത്ഥം സ്വാർത്ഥമേവാനസൂയവ കുരുദാധോക്ഷജദിയസ്തർഹി മേനുഗ്രഹഃ കൃതഃ. പ്രജാഹ പ്രജകളെ, തത് அதனால, ഭർതൃപിണ്ഡാർത്ഥം நீங்களெல்லாம் என்ன செய்யணும்னா உங்களையெல்லாம் கண்ட்ரோல் பண்ணற ராஜாவான என்னோடு பரலோக சௌக்கியத்துக்காயிட்டு அனசூயவஹ நான் சொல்றதுல எந்த ஒரு தர்க்கபாவமும் இல்லாதக்கு அதோட்சஜ இந்திரியங்களுக்கு அப்பாற்பட்ட பரம்பொருளில ദിയഹ മനസ്സ ഉറപ്പിച്ച് നിപ്പാട്ടിന്റെ സ്വാർത്ഥം സ്വധർമാനുഷ്ഠാനം സ്വാർത്ഥം 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 സ്വധർമ്മ അനുഷ്ഠാനത്തെ ഏവ കുരുത அதை மட்டும் செய்யறவாளாயிட்டு தீருங்கோ. நீங்க வேற ஒன்றும் எனக்காயிட்டு செய்யണ്ട. உங்களோடு സ്വധർമാനുഷ്ഠാനത്തെ கரெக்டா செஞ்சாலே போரும். தர்ஹி அப்படி நீங்கள் സ്വധർമാനുഷ്ഠാனம் நன்னா செஞ்சா மே எனக்கும் நீங்கள் நன்ன அனுகிரக அனுகிரகத்தை கிருதக செய்யறவாளாயிட்டு தீரர்கள். உங்களோடு நல்ல பிரவൃத்தியால உங்களுக்கும் எனக்கும் ஒரே மாதிரி பிரயோஜனம் இருக்கு. உங்களோடு சல் பிரவൃத்தியால எனக்கும் புண்ணியபலன் கிடைக்கும் அப்படிங்கறத நீங்கள் தெரிஞ்சுக்குங்க. நீங்கள் செய்யற சொதர்ம அனுஷ்டானங்களால உங்ககிட்டேந்து எனக்கு கிடைக்கிற புண்ணியத்தோடு ஷேர் காரணமாயிட்டு என்னோட சரீரத்திலேந்து இந்த ஜீவன் இந்த சரீரத்தை வேறிட்டு போறத எனக்கும் பரலோக சௌக்கியம் அப்படிங்கிறது உண்டாகும். 26வது ஸ்லோகம். யூயம் தது அனுமோதத்வம் பித்ரு தேவ ऋषयः அமலாः கர்த்துः சாஸ்துः அனுஜ்ஞாதுः துல்லியம் யது பிரேத்ய தது ஃபலம். யூயம் ததனுமோதத்வம் பித்ருதேவர்ஷயோமலா கர்த்துசாஸ்துரனுஜ் ஞாதோஸ்துல்யம் யத் பிரேத்ய தத்பலம். அமலாக ரஜோகுண தமோகுணங்கள் இல்லாத அந்தக்கரண சுத்தி இருக்கிற மனசுத்தி இருக்கிற பித்ரு தேவ ருஷயோ பித்ருக்களே தேவர்களே ருஷிகளே யூயம் நீங்களும் தது நான் சொன்ன விஷயத்தை அனுமோதத்வம் அப்ரிசியேட் செய்யுங்க. என்னோட வார்த்தையை நீங்களும் சப்போர்ட் பண்ணுங்க. நான் சொன்னது சரியாக்கும் அப்படின்னு நீங்கள் எடுத்து சொன்னா பிரஜகளெல்லாம் அனுசரிப்பா. பிரஜகளை விட உங்களுக்காக்கும் இந்த விஷயத்துல நாலெட்ஜ் ஜாஸ்தி. சாதாரண ஜனங்களுக்கு கன்ஃபியூஷன் நிறைய இருக்கும். அதை தீர்க்க வேண்டிய பொறுப்பு உங்களுக்காக்கும் உள்ளது. எது காரணம் என்ன அப்படின்னாக்கா கர்த்துஹு സ്വധർമ്മം ചെയ്യற பிரஜகளுக்கும் சாஸ்துஹு സ്വധർമ്മம் செய்யணும் அப்படின்னு ஆஜ்ஞாபனை பண்ற ராஜாவான எனக்கும் அனுஜ்ஞாதுஹு என்னோடு வார்த்தைகளுக்கு சப்போர்ட் செய்யற தேவ பித்ரு ரிஷிகளான உங்களுக்கும் பிரேத்யா ശരീരത്തിലേന്ത് വേർപെട്ട് ജീവൻ പ്രയാണം ചെയ്യർത്ത പരലോകത്തിൽ പോയി ചേരർത്ത തദ്ബലം തുല്യം അതിനോട് ബലൻ அப்படிங்கிறது തുല്യമാക്കും ஈக்குவலாக்கும். நமக்கு எல்லாருக்கும் இதனால ஈக்குவல் பெனிஃபிட் ஆக்கும் இருக்கு அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்குங்க. 27வது ஸ்லோகம். அஸ்தி யஜ்ஞபதிஹி
नाम केषाञ्चिद् अर्हसत्तमाः इह अमुत्र च लक्ष्यन्ते ज्योत्स्नावत्यः क्वचिद् भुवः अस्ति यज्ञपतिर्नाम केषाञ्चिदर्हसत्तमाः इहामुत्र च लक्ष्यन्ते ज्योत्स्नावत्य क्वचित् ഭുവ. ഇഹലോകത്തിലെയും പരലോകത്തിലെയും அனுபவிக்க வேண்டின ஐஸ்வர்யங்களை தர ஈஸ்வரன் கண்டிப்பாக இருக்கார். அர்ஹா பூஜிக்கிறதுக்கு யோகியர்களானவாளில சத்தமாக உத்தமோத்தமர்களாயிருக்கிற சபாவாசிகளே, சல்காரம் பண்றதுக்கு அர்ஹதை இருக்கிற சபாவாசிகளே, கேஷாஞ்சிது அறிவிருக்கிற செலவாளோடு அபிப்பிராயத்துல யஜ்ஞபதிகி நாமா யஜ்ஞேஸ்வரன் அப்படிங்கிற பேரில ஒரு ஈஸ்வரன் அஸ்தி இருக்கார். இஹா இந்த பூமியிலையும் அமுத்திர ச பரலோகத்திலையும் கொஜிது அங்கங்க ஜோஸ்னாவத்யஹா ஜொலிக்கிறதான புவஹா பூமிகள் லட்சியந்தே காணப்படுறது. பூமியிலையும் சௌக்கியங்கள் இருக்கு, பரலோகங்களிலையும் சௌக்கியங்கள் இருக்கு. அப்படி இருக்கிற இடங்கள் எல்லாம் காணப்படுறது. இகலோகத்துல சௌக்கியங்களை தர அவஸ்தைகள் இருக்கிற மாதிரியே பரலோகத்திலையும் நரகமும் இருக்கு, சௌக்கியம் தர சொகுசான இடங்களும் இருக்கு. அந்த சௌக்கியமான இடம் நம்மளோட ஜீவனை குஷிப்படுத்துற அவஸ்தைகள் உண்டாக்கும். சத்கர்மத்தால சுகஸ்தானம் அப்படிங்கிறது பூமியிலே ஆனாலும் சரி பரலோகத்திலே ஆனாலும் சரி உறுதியாக கிடைக்கும். ஆனா அது பகவானுக்கும் நிச்சயம் பண்றார். ஆருக்கு என்ன கொடுக்கணும், ஆருக்கு நரகத்தை கொடுக்கணும், ஆருக்கு சொர்க்கதுல்யமான வாழ்க்கையை கொடுக்கணும், இதெல்லாம் முடிவு பண்றது யஜ்ஞேஸ்வரனான பகவானுக்கும். 28வது ஸ்லோகம். मनोः उत्तानपादस्य ध्रुवस्य अपि महीपदे ध्रुवस्य अपि महीपदेः प्रियव्रतस्य राजर्षेः अङ्गस्य अस्मद् पितुः पितुः मनोरुत्तानपादस्य ध्रुवस्यापि महीपते प्रियव्रतस्य राजर्षेरङ्गस्यास्मत् पितुः पितुः. 29வது ஸ்லோகம். ஈதృశాனாம் அத அந்யேஷாம் அஜஸ்ய ச பவஸ்ய ச பிரஹ்லாதஸ்ய பலே ஹே च अभि कृत्यम् अस्ति गदाभृदा ईदृशानामदान्येषामजस्य च भवस्य च प्रह्लादस्य बलेश्चापि कृत्यमस्ति गदाभृदा. 28, 29 ஸ்லோகங்களை சேர்த்து வச்சாக்க நம்ம அர்த்தத்தை பார்க்கிறோம். मनोरुत्तानपादस्य ध्रुवस्यापि महीपते प्रियव्रतस्य राजर्षेरङ्गस्यास्मत् पितुः पितुः.
ईदृशानामदान्येषामजस्य च भवस्य च प्रह्लादस्य बलेश्चापि कृत्यमस्ति गदावृता. கதாபிருதாக, கதைய கையில பிடிச்சுட்டு இருக்கிற யஜ்ஞேஸ்வரனான விஷ்ணு பகவான். அந்த விஷ்ணு பகவானுக்கு கிருத்தியம் வர்க்கு அப்படிங்கிறது அஸ்தி இருக்கு. விஷ்ணு பகவானோடு கண்ட்ரோல்ல எல்லாம் நடக்கிறது. பகவானோட ஆജ്ഞை இல்லாதக்கு புல்குடி போலும் அனங்காது அப்படிங்கிறதாக்கும் முன்னோர்கள் எல்லாம் சொல்லி தந்திருக்கா. அந்த முன்னோர்களில சிலவாளோட பேரெல்லாம் பிருது சபாவாசிகள் கிட்ட எடுத்து சொல்லிட்டு சொல்லறார். இவாளெல்லாம் ஈஸ்வரன் இருக்கார் அப்படின்னு சம்மதிச்சிருக்கா. பகவானை தெரிஞ்சின்றவாளாக்கும். இவா அவ அனுபவம் வழி பகவானை தெரிஞ்சின்றவாளாக்கும் அப்படின்னு சொல்றார். മനോഹോ സ്വയംഭുവ മനു ഉത്താനവാദസ്യ. ധ്രുവനോട് അപ്പാവാന് ഉത്താനവാദൻ. മഹീപദേഹേ ഭൂമിയോടെല്ലാം ചക്രവർത്തിയായിട്ടിരുന്ന ധ്രുവസ്യ അഭി ധ്രുവൻ കൂടിയും. രാജർഷേഹേ രാജർഷിയാണ് ഉത്താനവാദനോട് സഹോദരനാണ് പ്രിയവ്രതസ്യ. പ്രിയവ്രതനും അസ്മത് പിതുഹു പിതുഹു അസ്മത് എന്നോട്, പിതുഹു അപ്പാവാന് വേനനോട്, പിതുഹു അപ്പാവാന് അംഗസ്യ அங்கனோ அங்கன் கொடியம். ஈதிருஷானாம் இந்த மாதிரி இருக்கிற அத அந்நேஷாம் வேறையும் ராஜாக்களும் ராஜஸ்ரீகளும் எல்லாம் அஜஸ்யஜ பிரம்மாவோடும் பவஸ்யஜ மகாதேவனோடும் பிரஹ்லாதஸ்ய பிரஹ்லாதனோடும் பலேஹே ச அபி மகாபலி சக்கரவர்த்தியோடும் எல்லாம் அபிப்பிராயத்துல ஈஸ்வரன் இருக்குன்னாக்கும் அவளெல்லாம் சொல்லியிருக்கா. இவாளெல்லாம் ஈஸ்வரன் இருக்கு அப்படின்னு சம்மதம் சொல்லியிருக்கா. அனுபவம் வழியாவாக்கும் அவளெல்லாம் ஈஸ்வரனை தெரிஞ்சுண்டா. அவ சொன்ன அனுபவங்கள் வழி நம்மளும் அந்த பகவானை நன்னா தெரிஞ்சுப்போம். பிருது சக்கரவர்த்தி சர்வம் பரம்பொருளாய் பார்த்துட்டு ராஜ்யபாரம் கண்டினியூ பண்ணவாக்குமே செஞ்சார். அப்படி இருக்கிறதையாக்கும் அவரு அந்த பெரிய மகா சத்திரத்தை ஆரம்பிச்சது. ഋഷികളും രാജർഷികളും പ്രജാമുഖ്യர்களும் ഉൾപ്പെட பெரிய ஒரு டீம் அந்த யாகத்தில் பங்கெடுக்கிறதுக்கு வந்து சேர்ந்ததையாக்கும் நம்ம பார்த்தோம். அவளையெல்லாம் നന്നായിട്ട് സൽക്കാരം பண்ணி உட்கார வச்சதுக்கப்புறம் எல்லாரோட மனசையும் குஷிப்படுத்துற மாதிரியாக்கும் அவர் பேசினது அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்தோம். പൂർണ്ണമായിട്ട് ഈശ്വര പൂജയായിട്ടാക്കും ഞാൻ രാജ്യത്തെ പരിപാലനം പண்றேன் அப்படின்னு அவர் சொன்னார். என்னோட எல்லா பிரஜகளும் என்ன மாதிரியே ஈஸ்வர பூஜையாயிட்டே வாழ்க்கையை கொண்டு செல்லணும், എന്നിട്ട് നിങ്ങളെല്ലാം എന്നെ അനുഗ്രഹിക്കണം அப்படின்னாக்கும் அவர் சொன்னது. மனு, உத்தானபாதன், த்ருவன், பிரியவிரதன் இப்படி இருக்கிற பக்த உத்தமர்களாயிருக்கிற ராஜர்ஷிகளோடு பரம்பரையாக்கும் நான் பின்தொடர்றேன் அப்படின்னு பிருது சக்கரவர்த்தி சொன்னதையாக்கும் நம்ம பார்த்தோம். பிரஹ்லாதனும் மகாபலியுமாக்கும் என்னோடு ரோல் மாடல் அப்படின்னு அவர் சொன்னார். சர்வகாரணனான பகவானோடு அனன்ய பஜனத்தால மட்டும்தான் சம்சார மோஜனம் அப்படிங்கிறது
സാധ്യമാകും. അതിനാൽ നിങ്ങളെല്ലാവരും മനസാവാച കർമ്മണ സർവാത്മാന அந்த ஜெகதீஸ்வரனை பஜிக்கணும் அப்படின்னு மகாராஜா சொன்னதையாக்கும் நம்ம பார்த்தோம். 30வது ஸ்லோகம். दौहित्र आदीन हृदय मृत्योः शोच्यान धर्म विमोहितान वर्ग स्वर्ग अभवर्गाणां प्रायेण ऐगात्म्यहे अधुना दौहित्रादीन् हृदये मृत्यो शोच्यान् धर्म विमोहितान् वर्ग स्वर्गाभवर्गाणां प्रायेणैगात्म्यहेतुना മൃത്യോഹോ മൃത്യുദേവനോട് ദൗഹിത്രൻ அப்படின்னாக்கா മൃത്യുദേവനോട് പുത്രിയോട് പുത്രൻ. பிருது மகாராஜா தன்னோடு அப்பாவை இங்க குறிப்பிடுறார். மிருத்யுதேவனோடு புத்திரியாக்கும் சுனிதா அப்படிங்கிற என்னோடு அப்பாவோடு அம்மை, அங்கராஜாவோடு மனைவியாக்கும் சுனீதை, அதானது வேணனோடு அம்மை, என்னோடு அப்பா வேணனோடு மாதாபிதாக்களாக்கும் அங்கனும் சுனீதையும். இதை சொல்லறதுக்காயிட்டாக்கும் இங்க மிருத்யோஹோ ദൗഹിത്രാൻ மிருத்யுதேவனோடு புத்திரியோடு புத்திரனாக்கும் வேணன் அப்படிங்கிற என்னோடு பிதா அப்படின்னு சொன்னது. மிருத்யோஹோ தௌஹித்ரான் அப்படி இருக்கிற வேணன் என்னோடு அப்பா, ஆதீன் வேணன மாதிரி இருக்கிறவாள, ஹிருதே அல்லாதக்கி வேணன மாதிரி இருக்கிற அதர்மிகளை அல்லாதக்கி, துஷ்டனான வேணன மாதிரி இருக்கிறவர்கள் அல்லாதக்கி. என்னோட அப்பா துஷ்டனாக்கும் அப்படின்னு எனக்கு தெரியும். என்னோட அப்பாவை மாதிரி இருக்கிறவா அல்லாதக்கி. மிருத்யுவோடு புத்திரன், மிருத்யுவோடு புத்திரி, அந்த புத்திரியோடு புத்திரனாக்கும் என்னோட அப்பா. மிருத்யுவோடு பௌத்திரன், அதானது மிருத்யுவோடு புத்திரியோடு புத்திரனான வேணன மாதிரி இருக்கிறவா அல்லாதக்கி. வேணன மாதிரி இருக்கிறவா இருக்காளே அவா சோச்சியான் ரொம்ப ரொம்ப பரிதாபத்துக்கு ഉറിയവர்களാക്കും. കഷ്ടം, നല്ലൊരു മനുഷ്യജന്മം കടച്ചിട്ടും പാഴാക്കി കളഞ്ചവ அப்படின்னு நமக்கு அவளை நினைச்சு சகதாபம் உண்டாகும். அப்படி இருக்கிற வேணன மாதிரி இருக்கிறவா தர்ம விமோகிதான், தர்ம சிந்தனைகள் கொஞ்சம் கூட இல்லாதவாளாக்கும் அதர்மிகளாக்கும் அவ. என்னோடு அப்பாவாக்கும்னா கூடியும் அதர்மியானதுனால நான் கொஞ்சம் கூட ரெஸ்பெக்ட் செய்யலை. பகவத் தத்துவம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணாத வேணன் பரிதாபத்துக்கு உரியவராக்கும். வர்க்க சொர்க்க அபவர்கானாம், வர்க்கம் சொன்னனக்கா புருஷார்த்தங்களில திரிவர்க்கம்,
புருஷார்த்தங்களில் டாப் மோஸ்ட் புருஷார்த்தமாயிருக்கிற மோட்சார்த்தம் இன்க்ளூட் அல்லாத இகலோக சௌக்கியத்துக்கு மாத்திரமாயிட்டு இருக்கிற அர்த்தார்த்த காமார்த்த தர்மார்த்தங்களாயிருக்கிற திரிவர்க்கங்கள், அதாக்கும் வர்க்கம் அப்படிங்கிறது. புருஷார்த்தத்திலே டாப் மோஸ்ட் புருஷார்த்த மோட்சார்த்தமாக்கும். வர்க்கம் அப்படின்னு இங்க சொன்னது திரிவர்க்கங்களை. திரிவர்க்கங்களுக்கும் சொர்க்க அப்படின்னாக்கா பரலோக சௌக்கியங்களுக்கு ஆயிட்டும். இந்த திரிவர்க்கங்கள் அப்படிங்கிறது இகலோக சௌக்கியங்களுக்கு ஆயிட்டாக்கும். சொர்க்கம் அப்படிங்கிறது பரலோக சௌக்கியத்துக்கு ஆயிட்டும். அபவர்கானாம் புருஷார்த்தத்தில் டாப் மோஸ்ட் புருஷார்த்தமான மோட்ச சௌக்கியத்துக்கும் இகலோக சௌக்கியம், சொர்க்க சௌக்கியம், பிரபஞ்சத்துக்கு அப்பாற்பட்ட மோட்ச சௌக்கியம் எல்லாத்துக்கும் பிராயேண சாதாரணமாயிட்டு ஐகாத்மிய ஹேதுனா കാര്യകാരണ കർത്താവായിട്ട് കാരകനായിട്ട് നമ്മളെ കൊണ്ട് പുണ്യപാപ കർമ്മങ്ങൾ ചെയ്യിപ്പിക്കുന്നതും അതിനോട് റിസൾട്ട് നമുക്ക് തറതുமான ഒരു ഈശ്വര ശക്തി ഉറുതിയായിട്ടും അസ്ഥി ഇരിക്കത്താൻ ചെയ്യരുത്.